இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற படம் பேபி பேபி. ஜெய் வந்து மெயின் கேரக்டர், ஹீரோ. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு திரைக்கதை டைரக்டர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. ஜெய்யுடைய கேரியரில் அவர் இத்தனை படம் பண்ணியிருக்கிறாரு. சுப்பிரமணியபுரம், அதுக்கப்புறம் ஜெய் வந்து பெரிய அளவுலலாம் பேசப்படலை. இந்த படம் கொஞ்சம் பேசப்படும் அவருக்கு. பேபி பேபி என்ன டைட்டிலுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் அப்படின்னா, குழந்தை. இந்த திரைக்கதை வந்து இதை வச்சு தான் அப்படியே நகர்த்தி கொண்டு போகிறாங்க. பெண் குழந்தைய வந்து இப்போ பெண் குழந்தெல்லாம் கருத்தம்மா படத்துலலாம் கள்ளிப்பாலில் ஊற்றிலாம் கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் பாரதி ராஜா ஐயா, ஏஆர் ரஹ்மான் ஃப்ரீயாகவே மியூசிக் பண்ணி கொடுத்தாரு. இதெல்லாம் ஒரு வரலாறு. அதுக்கப்புறம் பெண் குழந்தைய வந்து கடவுளாக தெய்வமாக பெண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திரைக்கதை அமைச்சிருக்கிறாங்க. குழந்தை அங்கே மாறுது, இங்கே மாறுது. இது படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கும். ஆனால் போர் அடிக்காமல் போகுது. இந்த சீரியல் பார்க்குற ஆண்டிகள் ஜென்ஸ் இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க. இவங்களுக்கு பேபி பேபி இந்த படம் ஒரு அற்புதமான ஒரு படமாக இருக்கும். மற்றபடி ஜெய்யுடைய பெர்ஃபார்மன்ஸ், அதான் நான் சொன்னேன், சுப்பிரமணியபுரம் சசிகுமாரோடு நல்லா பண்ணியிருப்பார். வேலை வாங்கியிருப்பார் சசிகுமார். சமுத்திரகனி சீரியலில் இருந்து மெயின் கேரக்டர் பண்ண படம் அது. சாங்கு எல்லாமே ஹிட்டான படம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஜெய்க்கு நல்ல படங்கள் நல்ல கதைகள் அமையலை. அப்புறம் டபுள் ஹீரோ சுந்தர்ஜி படத்துலலாம் ட்ரிபிள் ஹீரோலாம் பண்ணியிருப்பார். அதை வச்சு பார்க்கும்போது இந்த படம் பேபி பேபி ஜெய்க்கு நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு. சினிமா ரசிகர்கள் பாருங்கள். டைம் கிடச்சான்னு இல்லை, பார்க்கணுன்னு ஒரு முடிவு பண்ணீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். எனவே அடுத்தால ஒரு நல்ல படம் ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஃபயர் டிவி உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களின் நண்பன் ராமையா சரோஜாராஜ்.